பாத்தீங்கன்னா UIDAI ஆதார் அப்டேட் தான். இப்போ நம்ம ஆதார் கார்டுல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், நேம் சேஞ்ச் பண்ணணும், அப்படி இல்லைன்னா அட்ரஸ் மாத்தணும், இல்ல போன் நம்பர் மாத்தணும், இந்த மாதிரி ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்றதா இருந்தா நம்ம நேரா இசோன் சென்டர் போக வேண்டியது இருக்கும், இல்லைன்னா எங்க தாலுகா ஆபீஸ் இந்த மாதிரி எங்கேயாவது போக வேண்டியது இருக்கும். அங்க போயிட்டு டைம் வாங்கணும், அப்பாயின்மெண்ட் வாங்கி லைன்ல நின்று பல பேருக்கு இது வந்து ஒரு பெரிய டைம் வேஸ்டா இருக்குது. அதனாலதான் பாத்தீங்கன்னா UIADI அப்படின்ற வெப்சைட்ல போயிட்டு நீங்க வீட்ல இருந்தே இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பட் என்ன அப்படின்னா, முன்னாடி எல்லாம் இது நம்ம போய் பண்ணும்போது இசோன் சென்டர்லயோ இல்ல தாலுகா ஆபீஸ்ல இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பண்ணும்போது 50 ருபீஸ் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அத 75 ருபீஸா ஏத்திட்டாங்க. அண்ட் பயோமெட்ரிக், இந்த பயோமெட்ரிக் சேஞ்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த வெப்சைட்ல போய் பண்ண முடியாது, வீட்ல இருந்து பண்ண முடியாது. சோ இது நீங்க அங்க போய் தான் பண்ணி ஆகணும். இசோன் சென்டரோ இல்ல அந்த தாலுகா ஆபீஸ் அந்த மாதிரி எங்கேயாவது போய் தான் பண்ணி ஆகணும். அங்க பண்றதா இருந்தா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 100 ருபீஸ் வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ 125 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. சோ ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் 5 to 7 இயர்ஸ்க்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ சார்ஜஸ், அதே மாதிரி 15 to 16 இயர்ஸ் 17 இயர்ஸ்க்குள்ள இருக்கிறவங்களுக்கு சார்ஜஸ் எதுவும் கிடையாது. பட் அதுக்கு நடுவுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சார்ஜஸ் இருக்கு. அண்ட்